பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி 7வது பாடல். படனான வேதாந்தம் ஆகமாந்தம் நிருபதிகம் பரமசாந்தம் என்று வள்ளல் பெருமான் திருவடி புகழ்ச்சியிலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். படனான வேதாந்தம், அதாவது வேத பிரணவ பொருளாய் உபய கற்பனை வாசகத்தால் வெளியாக்கப்பட்டுள்ளதாம். அதனை ஓதி படித்தல் முறை என்பார். அப்படி படித்தாலே படனானம் செய்தல் அல்லது பாராயணம் செய்தல் என்கிறார்கள். இப்படி ஓதிய வேதங்களினுடைய முடிந்த சாரமே வேதாந்தம் என்பார். இவ்வேதாந்தமே உபனிஷத் என்று கூறுவார். இவ்வண்ணம் வெளியாகியுள்ள 4 வேதங்கள், 108 உபநிஷங்கள் ஒருமை மனசக்தியால் உபவாசனம் சகவாகத்தால் ஓதி உணரக்கூடும். ஆனால் இவற்றையெல்லாம் நம் பரம்பொருள் எட்டுகின்றது இல்லை. இவைகள் இன்னும் பரன் திருவடியை தேடிக்கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். ஆகையால் இங்குதான் நம்பதி படனான வேதாந்தம், அதாவது இந்த வேதத்திற்கு அந்தமாக விளங்குவது என்று உள்ளார். ஆம், அருள் நாணத்தால் அங்கார பேதம் ஒழிந்து உள் நெகிழ் அன்புமயமானால் ஓதாது உணர எல்லா உண்மை பொருளும் அனுபவப்படும் என்பது சத்தியம் என்று வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஆகம ஆந்தம், வேதத்தின் உரை நூலாக கடவுள் அனுபவம் பெறக்கூடிய சைவ பரமாக 28 ஆகமங்கள் அருளி உள்ளனர். வேதத்திற்கு எட்டாத மெய்ப்பொருள் அனுபவம் இந்த ஆகமங்களின் சரியை கிரியை யோக ஞான முறைகளால் எப்படி அடைந்திட முடியும்? இவ்வாசகங்கள் முடிவில் தீண்டறியா அருள் வெளியில்தான் நம் அருட்பெரும் பதி இருந்து கொண்டு ஆளுகின்றார். நிருபதிகம் பரம சாந்தம், அப்போ நிருபதிகம், அப்போ உபாய பதிகம் அல்லது உபாயம், உபாயது என்றால் துன்பம், நீர் உபபதிகம் என்றால் துன்பம் இல்லாதது என்று பொருள். துன்பம் இல்லாதது என்றால் இன்பமானது என்றுதானே பொருள். அந்த இன்பம் சாதாரண மக்களில் தூய்த்தறியும் ஒன்றல்ல. உலகறிய இன்பமெல்லாம் துன்பத்தில் முடிவதாம். ஆனால் மெய்யின்ப சச்சிதானந்தமாய் அந்தமும் இல்லாத இன்பமாய் முடிவற்று விளங்கும் ஒன்றாய் உள்ளதாம். பரனிடத்திலே எப்போதும் துன்ப சாயை கூட கொஞ்சம் தோற்றது நல் இன்பம் விளங்கி கொண்டிருக்கும். பரம சாந்தம், கடவுள் சமூகத்தில் எக்காலத்திலும் ஆரவாரமற்ற பேரமைதி நிலவுதாம். எதனாலும் எவ்வளவோ கலைக்க பெறாத மேலான அமைதியை உருவான தோற்றம்தான் பரன் திருவண்ணம். அகத்திலே அமைதி நிறை பரம சாந்தபதியாய் இருக்க வீணில் அமைதியை நாடி எங்கே அலைந்து கொண்டிருந்தால் எவ்வளவு அறியாமை. பதி பதம் பற்றி வாழ்ந்தால் பேராவார உலகில் பெரு அமைதியோடு மகிழ்ந்திருக்கலாம். பரம சாந்த சுரூப அகநிலை கொள்ளாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று சொல்லி கொண்டிருந்தால் என்ன பயன் என்று வள்ளல் பெருமானுடைய அந்த அற்புதமான இந்த பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம்.
பட பட நான வேதாந்தம் ஆகமம் ஆகமானந்த நிருபபதிகம் பரமசாந்தம். ஆகவே ஏக இறைவன் நமக்குள்ளாகவே இருக்கிறார். அந்த ஏக இறைவனை அறிவதற்கு முயற்சியும் பயிற்சியும் செய்து உண்மையான மெய்ப்பொருள் ஞானத்தை எல்லோரும் அடையணும். அதற்கு மோன நிலையிலே இருந்து கொண்டு பரமசாந்த நிலையிலே இருந்து கொண்டு படனான வேதாந்த ஆகமானந்த நிருபபதிகம் பரமசாந்தம்னு வள்ளல் பெருமான் அந்த திருவடி புகழ்ச்சி இந்த 7வது பாடலில் சொல்லக்கூடிய செய்தி, மனிதன் வேதங்களையெல்லாம் கடந்து ஆகமங்களையெல்லாம் கடந்து நிருப அதிகாரத்தை கொண்டு பரமசாந்தமாக அடையணும். அப்போ எங்கே ஆகணும்? மூச்சை கவனி, பேச்சை குறை. சதா பேசியே மனிதன் வாழ்க்கையை அழித்து கொள்கிறார், அல்லது புற இன்பத்திலே வாழ்ந்து மடிந்து போகிறார். புகழ்ச்சியும் புகழும் பேராசை கொண்டவனாக, தன்னை ஒரு ஆளுமை மிக்கவனாக, எந்தவித முயற்சியும் செய்யாமல் ஆக வேண்டும் என்று எண்ணுகிறார். பிறருடைய பணத்தை பறித்து கொண்டு அதன் மூலம் தன்னை ஒரு மிகப்பெரிய போராளியாக காட்டிக்கொள்ள முயலுகிறார். அது அப்படி அல்ல. படநாணமும் வேதாந்தமும் ஆகமானந்தங்களை எல்லாம் நிருபபதிகமாக பரமசாந்தம் அடையணும். மனம் அமைதி அடைய வேண்டும். மனம் அமைதி அடைந்தால் தெளிவான குளத்தில் ஒரு கல்லை தூக்கி எறிந்தால் என்ன ஆகும்? அப்படியே சலனமாக ஓடும். அப்போ அந்த சலனம் ஒடுங்கிய பிறகு அந்த குளமோ ஆறோ என்னமா இருக்கும்? அமைதியாக இருக்கும். அப்போ அமைதியாக இருக்கும்போது மனம் ஆர்வரிக்குமா? கடல் போல எழுச்சி பெற்று அலை வீசுமா? வீசாது. அப்போ தெளிந்த நீரில் தான் உண்மை நிலையை அறிந்து கொள்ள முடியும். கலங்கிய நீரில் போல மனம் குழம்பி கொண்டிருந்தால் குழப்பமான நிலைக்கு தான் நம்ம போவோம். அதைத்தான் நம்மளுடைய சாமி திரு அருள் பிரகாச வள்ளலார் திருவடி புகழ்ச்சியிலே 7வது பாடலில் இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்கிறார். அவர் அந்த இதில் எழுதியிருக்கக்கூடிய 128 பாடலும் ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு செய்தியை சொல்லுது. மனிதன் வாழ்க்கையில் இப்படித்தான் வாழணும் என்ற ஒரு குறிக்கோள் இல்லாமல் கண் போன போக்கிலே கால் போகலாமா என்று திரைப்படத்தில் அப்படியே ஓடுறான். பராமை எண்ணங்கள்லையும் தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக்கிறான். அதுக்கு 10 பேரை கூட்டு சேர்த்துக்கிறான். அவனே சேர்த்தா தப்பாயிடும்ன்றதுக்காக அடுத்தவர்களை சேர்த்து வைத்து அவர் இப்படி பண்ணுறார், அப்படி பண்ணுறார், அண்ணன் போராளி, அண்ணன் வந்து நடத்தார்னா நடக்கும், அவருக்கு எல்லாம் தெரியும், ஆளுமை மிக்கவர். ஆளுமையே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி குப்பை, களிமண் மூளையை வைத்து கொண்டவன், அடுத்தவருக்கு ஜீவகாரண்யம் செய்யாதவன், தன்னையே பெரிய மனிதன் என்று காட்டிக்கொள்ளவன்லாம் முட்டாள். அவன்லாம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். தெரியல. அல்பத்துக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் குடைபிடிக்கும் என்பார்கள். ஆகவே அவனுக்கு இதெல்லாம் அவனுடைய முன்னோரும் பரல. திடீர்னு கிடைச்சவன என்ன ஆடுறான்? ஆட்டம் ஆடுறான். ஆணவத்தின் உச்சியில் நான் செய்தேன், இப்படி பண்ண, அப்படி பண்ண. எங்க ஒருவருக்குமே ஜீவகாரண்யம் செய்யாமல் ஜீவகாரண்யத்தை பற்றி பேசினா எடுபடுமா அவனுடைய பேச்சு? அடுத்தவர்களுக்கு சாப்பாடு போட்டு பசிப்பினி போக்கி அவன் வள்ளல் பெருமானை பற்றியோ உயர் புகழை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது உண்மை. ஒன்றுமே செய்யறதில்லை. மந்திரத்திலே மாங்காய் காய்க்கிறது, வாயாலே வடை சொல்றதுன்னுவாங்களே, அது மாதிரி வாழ்க்கை வாழ வேண்டாம். உண்மையான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை தான் வாழணும். அதை விட்டு சாந்தி ஓம் சாந்தி மந்திரத்தால் ஒன்றும் நடக்காது. தந்திரம் நடக்கும், ஆனால் கடைசி வரையும் இருக்கும் என்றால் அது இருக்க முடியாது என்பதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த பாடல்ல நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. படநான வேதாந்த ஆகமானந்த நிருபதிகம் பரமசாந்தம். ஆகவே அது மாதிரி சாந்தமாய் வாழ்வதற்கு முயற்சியும் பயிற்சியும் செய்வோம் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்றுமலை வெம்மாயற்று
வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி, இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.